கண்டதை சொல்லுகிறேன், உங்கள் கதையை சொல்லுகிறேன். கண்டதை சொல்லுகிறேன், உங்கள் கதையை சொல்லுகிறேன். இதை காணவும் கண்டு நாணவும் உமக்கு காரணம் உண்டென்றால் அவமானம் எனக்குண்டோ? கண்டதை சொல்லுகிறேன், உங்கள் கதையை சொல்லுகிறேன். One is our Bharat Mala project, and in Bharat Mala project today I am going to announce to Tamil Nadu that it is because of my colleague Pona Radhakrishnan ji who insists on it, and because of his insistence the new project we have added in our national highway length, that is starting from Kanyakumari to Chennai, that is to be East Coast Road along Bay of Bengal from Kanyakumari to Chennai, is identified for development under Bharat Mala. Today it's a great pleasure for me. It is because of my colleague Pona Radhakrishnan ji who insists for this. I am going to declare this is as a national highway under Bharat Mala of 10,000 crores. Really, you must give thanks to Pona Radhakrishnan ji for his strong recommendation for this project. இப்போது மைய அரசாங்கம் ஒரு முடிவை எடுத்திருக்கிறது. இப்போது நாடு முழுக்க இருக்கக்கூடிய தேசிய நெடுஞ்சாலைகளுடைய நீளம் 96,000 கிலோமீட்டர். அதை வரக்கூடிய ஆண்டுகளிலே 1,30,000 கிலோமீட்டர் என்ற அளவுக்கு இலக்கு வைத்துக் கொண்டு இந்த அரசாங்கம் பணியாற்றுகிறது. இப்போது நான் உங்களுக்கு ஒரு அறிவிப்பை சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன். எனது அமைச்சரவை சகா திரு பொன் ராதாகிருஷ்ணன் அவர்கள் மூலமாக எனக்கு வலியுறுத்தி சொல்லப்பட்ட ஒரு திட்டம் பாரத் மாதா ப்ராஜெக்ட் என்பதாகும். பாரத் மாதா திட்டம், சாலை திட்டம் என்பது கன்னியாகுமரியிலிருந்து சென்னை வரைக்கும் இருக்கக்கூடிய கிழக்கு கடற்கரை சாலை அது 10,000 கோடி ரூபாய் செலவில் 4 வழி சாலையாக மாற்றப்படும் என்கிற உறுதியை இங்கே நான் அறிவிக்கின்றேன். இதற்கான முழு பெருமையும் திரு பொன் ராதாகிருஷ்ணன் அவர்களை சாரும். அவர்கள் என்னிடம் தொடர்ந்து இந்த கோரிக்கையை வலியுறுத்தி இதை பெற்றிருக்கிறார்கள். கன்னியாகுமரியிலிருந்து நாகப்பட்டினம் வரை 427 கிலோமீட்டர் தூரத்திற்கு உள்ள சாலையும், பாண்டிச்சேரியிலிருந்து சென்னை வரையிலும் 144 கிலோமீட்டர் தூரம் உள்ள அந்த சாலையும் மாத்திரமே 10,000 கோடி ரூபாய்க்கான திட்டப்பணிகள் மதிப்பு பெற்ற அந்த சாலைகள். இது பாரத் மாதா சாலை திட்டப்பணி என்று அழைக்கப்படும்.